நமஸ்காரம். அனைவருக்கும் பராபோ வருஷ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் எல்லா மேன்மையையும் பாக்கியங்களையும் தெய்வ அனுகிரகத்தையும் பெறணும்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஜாதக ரீதியாக எந்த மாதிரியான கிரகங்களையும் அதிபதிகளையும் வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் இதையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் பாக்கியங்களையும் மேன்மைகளையும் தரும்ன்றத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய ஜாதகங்களில் லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி, அதாவது 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இந்த கிரகத்தை வழிபடும் போதும் இந்த கிரகத்தை வலுப்படுத்தும் பொழுதும் அவர்களுக்குரிய நவரத்ன கற்களை அணியும் பொழுதும் சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கிரகத்தினுடைய அதிபதிகளை வழிபடும் பொழுதும் சுபமான ஒரு பாக்கியங்களை அனுபவிக்க முடியும். இந்த வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் தெய்வ அனுகிரகம் பாக்கியங்கள் கிடைச்சுட்டே இருக்கிறது. அதே மாதிரி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய மன வலிமையையும் அதே மாதிரி உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த கிரக வழிபாடும் அதிபதி வழிபாடும் பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் ஜாதகங்களில் 1, 5, 9ஆம் அதிபதி மற்றும் கிரகங்களை வழிபடுவது சகலவிதமான மேன்மைகளை தரும். இது வாழ்நாள் முழுவதும் நாம் செய்ய போகிற ஒரு முக்கியமான வழிபாடு. இதனால் நம்ம சகலவிதமான பாக்கியங்களையும் பெற முடியும். அப்போது உதாரணமாக மேஷ லக்னம், அப்போது லக்னாதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி சூரியன், பாக்யாதிபதி குரு இந்த கிரகத்தை வழிபடும் பொழுதும் இந்த கிரகத்தை வலுப்படுத்தும் பொழுதும் வாழ்க்கையில் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வாழ்க்கையில் பாக்கியங்களை பெறக்கூடிய அமைப்பு அப்படின்றது கிடைக்கும். உதாரணமாக செவ்வாயினுடைய அதிபதி முருகப்பெருமான், இப்போது சூரியனுடைய அதிபதி சூரிய நாராயண பெருமான். அதே மாதிரி குருவினுடைய அதிபதியாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி சிவனை வழிபடுவது பிரதானமான ஒரு விஷயம். அப்போது முருகப்பெருமானை சிவனையும் சூரிய நாராயண பெருமானையும் வழிபாடு பண்ணுறதும் இந்த செவ்வாய் சூரியன் குரு இந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுவதும் இவர்களுக்கு வாழ்க்கையில் மேன்மையும் வெற்றியையும் கொடுக்கும்.